வணக்கம். இந்தியன் செய்தி கண்ணோட்டத்தில் நாங்கள் T-81 ரக துப்பாக்கியுடன் எம்பிலிபிட்டிய பகுதியில் ஒருவர் கைது செய்யப்பட்டது தொடர்பாகவும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட மற்ற ஆயுதங்கள் தொடர்பாகவும் வத்தேகம நகரசபை மேயர் அவருடைய கைது தொடர்பாகவும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகளை ரத்து செய்வதற்காக பாராளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்ட சட்டம் தொடர்பாகவும் அதற்கு வாக்களிக்காத தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்பாகவும் இந்த கண்ணோட்டத்தில் ஆராயவிருக்கின்றோம். இந்த என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாவிட்டால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனி செய்தி கண்ணோட்டத்துக்குள் செல்லலாம், வாருங்கள். மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினரின் காவலில் இருக்கின்ற பெக்கோ சமன் அவர் வழங்கிய தகவலை அடுத்து தெற்கிலே எம்பிலிபிட்டிய பகுதியிலே ஒரு நபர் 29 வயதே மதிக்கத்தக்க ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவருடைய இடத்துக்கு குற்ற புலனாய்வு துறையினர் சென்று சோதனை நடத்தி அங்கு புதைக்கப்பட்டிருந்த T-81 ரக துப்பாக்கி ஒன்றையும் அதற்கு பயன்படுத்தப்படுகின்ற 2 மேகசின்கள் மற்றும் 96 ரவைகளையும் கைப்பற்றியுள்ளனர். அதை தவிர இராணுவத்தினர் பயன்படுத்துகின்ற சீரோடைக்கு ஒத்த சீரோடையும் இங்கு கைப்பற்றப்பட்டுள்ளது. இந்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அந்த நபர் மேலதிக தகவல் ஒன்றையும் போலீசாரிடம் தெரிவித்திருக்கின்றார். அது என்ன என்று சொன்னால், 3 மாதங்களுக்கு முன்னர் பெக்கோ சமன் வழங்கிய ஆலோசனைக்கு அமைய தான் 2 துப்பாக்கிகளை கொட்டாவையில் வைத்து ஒருவரிடம் கையளித்ததாகவும் இந்த நபர் தெரிவித்திருக்கின்றார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்ததாக நாங்கள் வத்தேகம முன்னாள் நகரசபை மேயர் கைது தொடர்பாக பார்ப்போம். வத்தேகம நகரசபை முன்னாள் நகரசபை மேயர் ரவீந்திர பண்டார இன்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவரோடு சேர்த்து இன்னொரு ஒரு வர்த்தகர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவருடைய பெயர் லக்ஷித மனோஜ் வீரபாகு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு வர்த்தகரும் அவரோடு சேர்த்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர்கள் மீது தெரிவிக்கப்பட்ட குற்றச்சாட்டு என்னென்று சொன்னால், சட்ட விரோதமாக 2 வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டு அவை வாகன போக்குவரத்து திணைக்களத்திலே தரவுகளை மாற்றி இந்த 2 வாகனங்களும் பதிவு செய்யப்பட்டுள்ள குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்களோடு சேர்த்து 2 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. இவர்கள் மேலதிக விசாரணைக்காக போலீசாரினால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றனர். அண்மையிலே பாராளுமன்றத்திலே ஒரு சட்டம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் வரப்பிரசாதங்களை குறைப்பது அல்லது இல்லாது செய்வதற்கான அந்த சட்ட மூலம் சட்டமாக்கப்படுவதற்காக பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்காக சமர்ப்பிக்கப்பட்ட போது இந்த வாக்கெடுப்பில் பங்கு பெற்றாமல் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளியேறியிருந்தார்கள், பாராளுமன்றத்தை விட்டு வெளியேறியிருந்தார்கள். இது தமிழ் மக்களுக்கிடையே பலத்த சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், இந்த முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகளை துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த காலங்களில் கோவிட் காலங்களில் 40 கோடிக்கு மேற்பட்ட பணம் முன்னாள் ஜனாதிபதியின் வாசஸ்தலத்தை புனரமைப்பு செய்வதற்காக செலவழிக்கப்பட்டதாக ஊடகங்கள் மூலம் செய்திகள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பான எந்தவித விசாரணைகள் மேற்கொள்ளப்படவில்லை. இவ்வாறானதொரு செலவு மேற்கொள்ளப்பட வேண்டுமா என்ற ஒரு கேள்வியும் மக்களின் மத்தியிலே ஏற்பட்டது. அதே போல 2 பேர் வசிப்பதற்காக 30,000 சதுர அடி உள்ள ஒரு வாசல் ஸ்தலம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டுமா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியிலே எழும்பியிருந்தது.
அதை நிவர்த்தி செய்வதற்காக, அதை கவுண்டர் பண்ணுறதுக்காகத்தான் இந்த பாராளுமன்றத்திலே புதிய சட்ட வரைவு வாக்கெடுப்புக்காக சட்டமாக்குவதற்காக கொண்டு வரப்பட்டது. அதை இந்த தமிழ் பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பகிஷ்கரித்திருப்பது மிகவும் வருந்தத்தக்க விடயம். அதற்கான காரணங்களும் விளங்கவில்லை. இவற்றின் ஒரு காரணமாக இருக்கலாம், இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழர்களுக்கு தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக உதவி செய்கின்றார்கள் என்ற போர்வையில் இவர்கள் முன்னாள் ஜனாதிபதிகளிடம் இருந்து வரப்பிரசாதங்களையும் சலுகைகளையும் பெற்றுக்கொண்டிருக்கலாம். அதன் காரணமாக இந்த சட்ட வாக்கத்துக்கு ஆதரவாக இவர்கள் வாக்களிக்காமல் இந்த பாராளுமன்றத்தை பகிஷ்கரித்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் தமிழ் மக்களுக்கிடையே ஏற்பட்டிருக்கின்றது. இவர்கள் ஏன் இந்த சட்ட வாக்கத்திற்கு ஆதரவாக வாக்களிப்பில் பங்கு பெற்றவில்லை என்பதை இவர்கள் தமிழ் மக்களுக்கு இவர்கள் கூற வேண்டிய அல்லது அது தொடர்பாக தெளிவுபடுத்த வேண்டிய நிலைமை இந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க வேண்டியது, இந்த நாட்டு ஜனாதிபதிக்கு எதிராக, அதாவது அனுரகுமார திசாநாயக்காவுக்கு எதிராக பாராளுமன்றத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பர்சனலாக அவரை தாக்கியிருந்தார். கேரக்டர் வைஸ் அவரை தாக்கியிருந்தார். இது மிகவும் கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். ஏனென்று சொன்னால், ஒரு நாட்டின் ஜனாதிபதிக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை இந்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கொடுக்கவில்லை. இதற்கு காரணம் என்னென்று பார்க்க போனால், இப்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற நடவடிக்கைகள் இந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அல்லது எதிர்க்கட்சியினருக்கு பெரிய தர்ம சங்கடத்தை உருவாக்கி இருக்கின்றது. அதாவது ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளுக்கு எதிராக இன்றைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கடுமையாக சட்டம் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது. அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கள் விசாரிக்கப்பட்டு அவர்களுக்குரிய தண்டனைகள் வழங்கப்பட்டு வருவது நீங்கள் அறிந்தது. அடுத்ததாக இந்த போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் விநியோகம், இலங்கைக்குள் நடக்கின்ற போதைப்பொருள் கடத்தல், போதைப்பொருள் விநியோகம் என்பவற்றை தடுக்கும் நோக்குடன் அவர் எடுத்திருக்கின்ற காத்திரமான நடவடிக்கைகளும் பல எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்களை தனிப்பட்ட முறையில் தாக்குகின்ற செயல்பாடுகளில் இவர்கள் இந்த எதிர்க்கட்சி உறுப்பினர் ஈடுபட்டிருக்கலாம் என்று மக்கள் நம்புகின்றனர். இத்தோடு இந்த செய்தி கண்ணோட்டத்தை முடித்துக் கொள்கின்றேன். மீண்டும் வேறொரு செய்தி கண்ணோட்டத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.